வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து எழுதி வச்சு அதை வந்து இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ 10ஆம் தேதி 3ல் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களை வந்து ஏதாவது கடன் ஏதாச்சும் கட்டுத்தினா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி வந்து இந்த 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய சொத்துக்கள் இப்போ தாய் தந்தையர் சார்ந்த விஷயங்கள் வந்து ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், ஒரு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது 3 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது விபரீத ராஜ யோகங்களை தரதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வர ஒரு அதிர்ஷ்டத்தால் வந்து திடீர் லாபங்கள் திடீர் ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பட் இருந்தாலும் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது 4 7ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அட்லீஸ்ட் நான் வெளியூர் கோயில் போயிட்டு வரேன் இந்த மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. பட் இருந்தாலும் அது வந்து செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படுத்தும். அது ஒன்றும் பண்ண முடியாது. டே டு லைஃப்பில் பேசும்போது விளையாட்டாக பேசுவோம், அது கொஞ்சம் நமக்கு ஸ்டக் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மற்றபடி வந்து பார்த்திங்கும்போது ஒரு ஏதாச்சும் ரூமர்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கூட அதை நம்பிடாதீங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு மன உளைச்சல் வரும். அதை மட்டும் நம்பாமல் இருக்குது நல்லது. ஏன்னா அதனால் வந்து நமக்கு வந்து மனக்காயங்கள் அதனால் நம்ம தூக்கம் தான் கெட்டு போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நம்பாமல் ஆகிற வேலையை பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 5ஆம் அதிபதி 6ல். ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களோட இரட்டிப்பு வருமானம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6 ஸோ 6ஆம் அதிபதி இடத்துல வந்து சனி வந்து ஆட்சியோடு இருந்து 7ஆம் அதிபதியுடைய அந்த நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பும் மறைமுகமான நிறைய காசு வரதுக்கான வாய்ப்பும் நிறைய கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு புகைச்சல் வந்துட்டுருக்கும். ஸோ அதை வந்து மாத்திரம் உட்காந்து பேசிடுங்க, என்னத்தை ஆகப்போகுது, என்ன இருக்கிறது ஒரு லைஃப் சந்தோஷமாக வாழணுன்றதை வந்து முடிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து லைஃப் வந்து இன்றைக்கி ஒரு நாள் போச்சுன்னா ஒரு நாள் போச்சு தான், திரும்பி வராது. அதனால் வந்து அதை வந்து எவ்வளோ பணம் காசு நகை நட்டு இதெல்லாத்தோட பிரிச்சுதுன்னா டைம்னு சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து இருக்கிறத ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் 4ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான புனித யாத்திரை போகலாமாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அப்பா அம்மா உறவுகளால் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல ஒரு வரவு வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதி புதன் வந்து 3ல் வந்து புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ புதுசாக ஏதாச்சும் ஒரு பெரிய லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சந்திரன். இப்போ சந்திரன் வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் வந்து 11ல் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஒரு பெரிய ஒரு பணம் யாராச்சும் பணம் தர வேண்டியதுனா கூட இப்போ உலுக்கி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 12ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும் என்னென்னா வேலை சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்களோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவினால சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டு அது ஒரு மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ இப்போ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்த நடக்கும். சூரியன் 3லிருந்து அது 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது 3 12 என்பதே நிறைய சந்தேகங்களாக ஒரு மன உளைச்சல் தூக்கம் வராமல் இருக்கிறதுமான விஷயங்கள் இருக்கும். அது மட்டும்
இல்லாமல் அது வந்து சனியுடைய சாரத்தில் வரும்போது சனி 6ல் இருக்கும்போது அந்த ஒரு வேலை சம்மந்தமான விஷயங்களும் ஒரு மன உளைச்சல் தூக்கம் இல்லாத தன்மையும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தூங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிறதுல கண்டிப்பாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் போது கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய பணம் வர்றது, ஏதாச்சும் கோர்ட் கேஸில் வந்து இந்த வீடு விற்காமல் இருந்து அந்த வீடு விற்று திடீர்னு விற்று ஒரு பெரிய பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து 7ல் இருக்கார். ஸோ 7ஆம் அதிபதி வந்து 6ஆம் அதிபதி ஒரு சார பரிமாற்றம் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் மறைமுகமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு புகைச்சலையோ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மன உளைச்சலோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி அந்த ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கா. ஸோ 9ல் இருந்த குரு வந்து 11ஆம் அதிபதி செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கணவன் மனைவி உறவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயார் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தாலும் பட் செவ்வாய் வந்து சாரத்தில் இருக்கும்போது சின்னதாக மனக்காயங்களை அப்பப்போ ஏற்படுத்தும். ஸோ அதை மட்டும் தூக்கி போட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடாது. சும்மா விளையாட்டாக ஏதாவது பேசுவோம் நம்ம மனசை ஒரு புண்படுத்துகிற மாதிரி விஷயங்களை எடுத்துப்போம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு நூல் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து 6ஆம் அதிபதியாக வந்து 7ல் வந்து ராகுடைய சாரம் வேலையில் வந்து மறைமுகமான நல்ல லாபங்கள் வர்றது கேட்ட கடன் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிகளும் மறைமுகமாக ஒரு சின்ன ஒரு மனக்காயங்களோ உள்ளுக்குள்ளே இப்போ திட்டுறது இந்த மாதிரி விஷயங்களும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தின்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சனி வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வந்து ராகுடைய சாரத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்களை கொடுத்தா கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதி 3ல் தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தினா கேது வந்து ராசியிலே இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் வந்து நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இளைய சகோதர சார்ந்த விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் மலைச்சலுகள் கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும் நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு வெளிநாடு சார்ந்தவர்களுக்கும் நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியமானதாக இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புஷ்கர நவாம்சம். இந்த புஷ்கர நவாம்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நம்ம தொடங்கும்போது ஒரு லக்னம் வரும். ஸோ அந்த லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் ஒரு தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதுன்னு வச்சுப்போமே அவருக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் வந்துச்சுனாலே அந்த தசாபுக்தி ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து அருமையாக கொண்டு போகும். புஷ்கர நவாம்சன்றது வந்து என்ன அர்த்தம் வரும்னா பல்லாக்கில் தூக்கி செல்வதுன்னுவாங்க. ஸோ பல்லாக்கில் ஒருத்தன் வந்து எவ்வளோ சொகுசாக போவானோ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசான ஒரு ட்ராவலே அந்த தசாபுக்தியில் கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். புஷ்கர நவாம்சம்னா என்ன? புஷ்கர நவாம்சம்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு நட்சத்திரம். இப்போ நீங்கள் ஒரு தசா நடக்குதுன்னா ஒரு நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்து மேலே லக்னம் ட்ராவல் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து சூரிய உதயம் ஆகும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதம் விருச்சிகத்தில் வந்து சூரியன் இருக்குது அங்கேருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக ட்ராவல் ஆகிட்டு போகும். ஸோ அதனால் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சு ஒரு காரியம் செய்யும்போது அது சிறப்பான பலன்கள் வேறு லெவலில் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான பலன்களாக இருக்கும். ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும்? உங்களுக்கு வந்து கார்த்திகை வரும், கார்த்திகை உத்திராடம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 1 மற்றும் 4ஆம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். ஸோ லக்னம் வந்து இந்த பாதங்களில் போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாதம். ஸோ சந்திரன் என்னென்ன நட்சத்திரம் வருது? ரோகிணி வருது, அஸ்தம் வருது, அதுக்கப்புறமா திருவோணம் வருது. இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து 2ஆம் பாதம் அப்படி போகும்போது அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா அர்த்தம். நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அந்த லக்னம் வந்து இந்த இப்போ
சந்திரனில் பண்ணுறீங்கன்னு ஒரு 2ஆம் பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவம்சம் ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புஷ்கர நவம்சம் வராது. ஏன்னா வந்து அது வந்து அந்த கேடையில் கொண்டு வரலவங்க ஓகேங்களா. செவ்வாயும் புதனும் புஷ்கர நவம்சம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 4ஆம் பாதத்தில் வந்து வரும். ஸோ 2ஆம் பாதமும் 4ஆம் குருடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன நட்சத்திரம் வரும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் வரும். ஸோ புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 4ஆம் பாதம் வந்து புஷ்கர நவம்சம். இப்போ லக்னம் வந்து அந்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்துலேயும் 4ஆம் பாதத்தில் வந்து அது புஷ்கர நவம்சமாக கண்டிப்பாக வருங்க. ஸோ அது வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாதம். ஸோ 3ஆம் பாதத்தில் வரும்போது அது வந்து சிறப்பான பலன்கள், அது வந்து புஷ்கர நவம்சத்தில் வரும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது அது புஷ்கர நவம்சத்தில் வரும். அது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் பாதம். ஸோ 2ஆம் பாதத்தில் சனியுடைய நட்சத்திரங்கள் எது வருதோ அது 2ஆம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து 4ஆம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சம் வரும். ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து 4ஆம் பாதத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் போங்க. ஸோ இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க. என்னென்ன நட்சத்திரங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ராகுடைய நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லக்னம் அந்த நட்சத்திர பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ரொம்ப சிறப்பான பலன்கள், காரிய வெற்றி சிறப்பாக செய்யும். ஏன்னா ஒரு பல்லாக்கில் நம்ம வந்து போகிற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும். நமக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனில் வரும். அந்த லக்னத்தில் ஒரு திருமணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு சாந்தி முகூர்த்தம் செய்கிறதாக, ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த புஷ்கர நவாம்சத்தில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்சி சாஸ்திரத்தையும் இந்த அரசு ஊன் காலகட்டங்களும் இந்த புஷ்கர நவாம்சமும் சேர்ந்து வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஜெயம் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம். கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.